இங்க இருந்து நம்ம கண்ணுக்கு 1 2 3 4 5 மைல் தெரியுது. நம்மளை பார்த்தோன்னே நான் எந்த டைரக்ஷன்ல கேமரா ஆன் பண்ணிட்டு போனா அதே டைரக்ஷன்ல போறாங்க. ஆக்சுவலி நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பொறுமையா எடுக்கலாம்னு பார்த்தா எடுக்க முடிய மாட்டேது. அது உங்களுக்கு தெரியுது, யாரோ தூரத்துல வராங்கனாலே அது எஸ்கேப் ஆயிடுது. கொஞ்சம் கிட்ட அழகா எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நடக்க மாட்டேங்குது. வீடியோ எடுக்கலாமே, நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ண ஆசையா இருக்கு பாக்குறதுக்கு, பார்க்க ஆசையா இருக்கு. உங்களுக்கு எடுத்து வீடியோ காமிக்கலாமே நினைச்சேன். அவங்க பாட்டுன்னு பறந்து போயிட்டாங்க. சரி நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஆனா நாங்க பார்த்து கண்குளிர என்ஜாய் பண்ணிட்டோம். உங்களுக்கும் தூரத்துல இருந்து வீடியோல காமிக்கலாம்னு நினைச்சா தெரியல, நம்ம கிட்ட கேமரா இல்ல, நீ போன் தான் இருந்தது. வயல் வந்து நாத்து திருப்பி நட்டு அறுவடை முடிஞ்சு நாத்து நட்டு திருப்பி இவ்வளவு அழகா வளர்ந்துருச்சு. இதே இடத்துல நின்று நான் வந்து ஏற்கனவே அந்த மலைகளுக்கு நடுவுல சன்செட் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? செழிப்பா அங்க ஒண்ணு உட்கார்ந்து இருக்கு, தெரியுதா? அந்த உட்கார்ந்து இருக்கு ஒரு மயில் உட்கார்ந்து இருக்கு. ஆனா தெரியாது நம்ம கேமரால. கேமரா எடுத்துட்டு வந்திருந்தேன். ஒண்ணு மட்டும் இல்ல, இந்த கல்லுல ஒண்ணு இருக்கு, அந்தாண்ட கல்லுல ஒண்ணு. ஆமா 2 இருக்கு அங்க. தெரியுதா? இங்க ஏ மாதிரி ஒரு கல் இருக்குல்ல, அதுல ஒண்ணு உட்கார்ந்து இருக்கு. அப்புறம் அங்க பின்னாடி ஒண்ணு உட்கார்ந்து இருக்கு. நிறைய இருக்குல்ல. இந்த டைம்க்கு வந்தா மயில் ஈவினிங் நேரம் நல்ல குளிர், நல்ல பாக்க நல்லா இருக்கு. கட்டி முடிச்சிட்டு ஈவினிங்ல இந்த பக்கம் வரலாம். ஏதாவது நம்ம தூங்கணும்னா டெய்லி அவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வந்தா முருகரோட பிளெஸிங்ஸ் தான் இல்ல? ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. அக்காவோட இடத்துக்கும் நம்ம இடத்துக்கும் பக்கத்துல நடுவுல தான் நாங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பாக்குறதுக்காக வந்தா அது முடிச்சாச்சு. இப்போ அக்காவோட இடத்தையும் பார்த்துட்டு போலான்னு இருக்கோம். உங்களுக்கு காமிக்கலாம்னு நினைச்சேன். அப்படியே உங்களுக்கு நேச்சுரலா எல்லாம் காமிக்கணும்னு நினைச்சா நிறைய கிளிங்க இருக்கு. பச்சை கிளி ஏகப்பட்டது இருக்கு பக்கத்துல. இப்படி நிறைய பறந்துகிட்டு இருக்கு, கத்திட்டே இருக்குங்க. கிளி கிளி அப்படின்னா வாத்து, கிளி, கோழி, சேவல் நிறைய இருக்கு. மயிலுங்க நிறைய இருக்கு. மயில் பறக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. பறந்து மரத்துக்கு மேல போய் உட்காந்துருச்சு. அவ்வளோ ஹைட்ல பறந்துச்சு. அவ்வளோ ஹைட்ல பறக்கிற மயிலை நான் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நேர்ல. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. வீடு காலி பண்ணிட்டு இங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வீட்டுல நம்ம நிலத்திலேயே நம்ம இடத்துலயே நடக்கும் போது என்னால முடிஞ்சா அதை நான் கவர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். மயிலாம் நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னா அது பிளெஸிங்ஸ் தான். முருகர் வந்துட்டு போற மாதிரி தான். தூரத்துல இருந்து ஜஸ்ட் வீடியோ மட்டும் எடுப்போம், அவ்வளவுதான். டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம அவங்கள விட்டுறலாம். ஆண் மயில் ஜி, அது என் கண்ணுக்கு அழகா இருக்கு. இந்த மாதிரி அழகா இருக்கும். அழகா இருக்குல்ல? கீழே அழகா உட்காந்துக்கலாம். அடியில ஒரு சாப்பாடு கட்டிட்டு வந்து ஒரு பெட்ஷீட்டை விரிச்சு அதுல உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு சேலையிலேயே ஒரு ஊஞ்சல் கட்டி ஷர்வினை உட்காரிச்சிருந்தா விளையாடுன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு விறவெடுப்பு வச்சு சமைச்சு சாப்பிட்டா அழகா இருக்கும்ல? நினைச்சு பார்க்கும் போது நான் சொல்லும் போதே எவ்வளவு அழகான லைஃப்ல. இந்த பக்கம் இந்த மாதிரி, இந்த பக்கம் வயல், இங்க சமைச்சு சாப்பிட்டு குழந்தைய கொஞ்ச நேரம் வயலை காட்டுங்க. அப்படியே வரப்புல அப்படியே நடந்து ஒரு 4-5 போட்டோ எடுத்துட்டு தண்ணியில கை காலெல்லாம் கழுவிட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்டு ஃபேமிலியோட போனோம்னா செம என்ஜாய்மெண்டா இருக்கும். அல்லஜி சூப்பரா இருக்கும். சரி வாங்க போலாம். அக்கா ஒரு இடத்த பார்த்துட்டு போலாம்.